அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு சண்டை வந்து பிரிஞ்சு என் பொண்ணு என்கிட்டயே வரணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, சம்மந்தப்பட்டவங்க எங்களை மாதிரி ஆளை தேடி வருவாங்க. என் பொண்ணு வந்து இன்னார் கூட போயிடுச்சு சாமி, எனக்கு வந்து என் பொண்ணு ஆளை விட்டே வீட்டுக்கு வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அவன் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அப்படி வரவங்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். செஞ்சு கொடுத்து அதுதான் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், கருத்து வேறுபாடு வர மாதிரி எது சொன்னாலும் அவன் எது சொன்னாலும் இது சண்டை போடும், இல்லை இது எது சொன்னாலும் அவன் சண்டை போடுவான். இந்த மாதிரி கொண்டு வந்தால் அவங்களுக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லாமல் உன் கூட வாழ்கிறதுக்கு நான் எங்கள் அப்பா அம்மா கூடயே போகிறேன்டான்னு சொல்லிட்டு அது போயிடும். இது ரெண்டாவது நிலை தான் வந்து டைரெக்டாக ஒருத்தனை அடிக்கணும் அப்படின்னும்போது அவனுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த கவுச்சி சம்மந்தப்பட்டது, ரத்த சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்து சம்மந்தப்பட்ட ஆளோட ஒரு வியர்வை படக்கூடிய பனியனோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு சம்மந்தப்பட்ட ஆளோட முடியை வச்சு இந்த மாதிரி பண்ணக்கூடியது அடுத்த ஸ்டேஜ். அது வந்து டைரெக்டாக ஆள் அடிக்கும். நீங்கள் பாருங்கள், வெளியே பேசுகிற விஷயம்லாம் நல்லபடியாக இருக்கும், அவன் வீட்டுக்குள்ளே வந்தாலும் நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது, சண்டை வரும், சாப்பிடக்கூட தோணாது. 2 வாய் சாப்பிட போதும் எனக்கு மூடு சரியில்லை அப்படின்னுவான். எப்பயுமே ஒருத்தவங்க செய்வனை செஞ்சால் கூட அந்த குழந்தைங்களை குறி வச்சு பண்ணுறது. ஏன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று, அதாவது அந்த குடும்பமே வந்து ஒரு ஆட்டம் காணும். ஸோ அதனால் ஒன்று பிஸ்னஸ் அடிப்பாங்க, இல்லை குழந்தைய அடிப்பாங்க, சூசைட் பண்ணிக்குவான், இல்லை அவனே ஏதாவது ஒன்று பண்ணிக்குவான். அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துடுவாங்க. சத்து வழியாவோ இல்லை வாய் வழியாவோ உள்ளே போயிடுச்சுன்னா எந்த ஒரு மருத்துவராலையும் அவங்கள காப்பாற்ற முடியாது. பூனை வந்து சாதாரணமான விஷயம் இல்லை, எல்லோரும் இப்போ வந்து அதை ஃபேஷனாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பூனைன்றது வந்து ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறது, பூனை அதனால தான் நம்ம பெரியவங்க வந்து பூனையை வீட்டுக்குள்ளே வளர்க்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? பூனையை வளர்க்கக்கூடாது. பூனை வளர்த்தா அது பூனையோட முடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த முடி நமக்கு கெட்ட நேரம் வரும்போது தான் பூனை வீட்டுக்குள்ளே வரும். அதோட முடியை சிலிப்பி விட்டுட்டு போயிடுச்சுன்னா குழந்தைங்களுக்கோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கோ வயசானவங்களுக்கோ யாருக்கோ முடி வந்து சுவாசத்து வழியாவோ இல்லை வாய் வழியாவோ உள்ளே போயிடுச்சுன்னா எந்த ஒரு மருத்துவராலையும் அவங்கள காப்பாற்ற முடியாது. எது சாப்பிட்டாலும் வயிற்றுக்குள்ளே தங்காது, லூஸ் மோஷன் ஆகும், வாமிட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறையா பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி கெடுதல் செய்யக்கூடிய விஷயங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஈஸியாக வரும். ஸோ அதனால தான் வந்து குலசாமி கும்பிட்டோன்னா குலசாமி வாசல்லே அடித்து வரட்டி விட்ரும். சரி, குலசாமி இருக்குது, நம்ம வீட்டில் வந்து குலசாமி காத்திருக்கு அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குலசாமி இருக்கிற வீடு எப்போயுமே ஒரு நல்ல வாசத்தோடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே இல்லை அந்த வீடை கிராஸ் பண்ணும்போதே அந்த வீட்டோட தன்மை வந்து நமக்கு தெரியும். நல்லா வாசமாக வச்சுருக்காங்களே வீடு, நல்லா இருக்கே அப்படின்ற பேச்சு. ஒரு சிலர் வீட்டை கிராஸ் பண்ணும்போது துர்நாற்றத்தோடு போவாங்க. அந்த துர்நாற்றம் இருக்குன்னா அந்த வீட்டில் வந்து கெட்ட சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் பாருங்கள், வெளியே பேசுகிற விஷயம்லாம் நல்லபடியாக இருக்கும், அவன் வீட்டுக்குள்ளே வந்தாலும் நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது, சண்டை வரும், சாப்பிடக்கூட தோணாது. 2 வாய் சாப்பிட போதும் எனக்கு மூடு சரியில்லை அப்படின்னுவான். ஸோ இது எல்லாமே வீட்டுக்குள்ளே குலசாமி இல்லைன்றது அர்த்தம் தான். குலசாமின்றது வீட்டுக்குள்ளே தான், அதோட பவரு அதோட பாதுகாப்பு தான் நம்ம எங்கே போனாலும் வர்றது. அதாவது மலைக்கு கொடை பிடிக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் குலசாமி இருந்துச்சுன்னா நம்ம போகிற வர வழியும் காத்து கொடுக்கும், நம்ம பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் நமக்கு எதிரிகள் இல்லாமல் பாதுகாக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் நமக்கு வந்து யாராவது ஒரு கெட்டதாக நினச்சா கூட, இனிமேல் அவன் பிஸ்னஸில் டெவலப் ஆகக்கூடாதுன்னு நினச்சா கூட அந்த விஷயத்தையும் தடுத்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ரூட்டை கிளியர் பண்ணி கொடுக்குறது தான் குலசாமியோட வேலை. நீங்கள் போகிற இடத்துல தடையை நீக்கி கொடுக்குறது குலசாமியோட வேலை. உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் நீ முன்னேறி போடா, நான் நிற்கிறேன்டா. இப்போ கூட பாருங்கள், எனக்கு முன்னாடி இந்த சிலை இருக்குது, இது என்ன என்னோடய ரூட்டை கிளியர் பண்ணி கொடுக்குற விஷயம். அது மாதிரி எல்லாருக்குமே தன்னோட குலசாமி முன்னாடி நடந்து ஒன்று வழி நடத்தும். அதுதான் குலசாமியோட வேலை. நான் இருக்கேன்டா, நான் முன்னாடி போகிறேன்டா, உனக்கு எந்த தடையும் இருக்காதா, உன்னை நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு போகிறது தான் குலசாமியோட வேலை. அது வந்து என்னென்னா, இப்போ உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்களா, 5 பிள்ளைங்க இருப்பாங்க, இவன் பார்த்துக்குவான் அவன் போயிடுவான், அவன் பார்த்துக்குவான் இவன் போயிடுவான். கடைசியில் அம்மாவாக எழுந்திரிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற கதையாக தான் இருக்கும். இது வந்து நிறைய பேர் வீட்டில் நடக்கிறது. ஆனால் எல்லாரையும் நான் சொல்லலை. இப்போ அம்மாவுக்கு உடம்பு சொல்லலாம், சம்மந்தப்பட்ட அப்பா வருத்தப்படுவார். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, மூத்த புள்ள வருத்தப்படுவான், இல்லை யார் அம்மாவை நல்லா பார்ப்பாங்களோ அவன் வருத்தப்படுவான், கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு போய். ஆனால் ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு உடம்பு சொல்லணும்னு வைங்களா, அந்த குடும்பமே வருத்தப்படும், அந்த குடும்பமே கஷ்டப்படும். ஏன்னா அதுதான் வந்து எப்பயுமே ஒருத்தவங்க செய்வனை செஞ்சால் கூட அந்த குழந்தைங்கள குறி வச்சு பண்ணுறது. ஏன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று, அதாவது அந்த குடும்பமே வந்து ஒரு ஆட்டம் காணும்.
ஸோ அதனால் ஒன்று பிஸ்னஸ் அடிப்பாங்க, இல்லை குழந்தைய அடிப்பாங்க. 2 விஷயந்தான் பண்ணுவாங்க. செய்வனையில் செய்யக்கூடியது 2 விஷயந்தான். ஆளை கொள்வது அது அடுத்த கட்டம். ஒருத்தவங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவனோட வருமானத்தை கட் பண்ணுவாங்க. அவனோட வருமானம் தடைப்படும். அந்த வருமானம் தடைப்பட்டுச்சுன்னா அடுத்த குழந்தைக்கு வருவாங்க. குழந்தைக்கு உடம்பு இல்லைன்னும் போது வருமானமும் இல்லை, கையில் இருந்த குழந்தையும் நிம்மதி இல்லை, இவன் வீட்டுக்குள்ளே வரும்போதே நிம்மதி இல்லாமல் இருப்பான். ஃபஸ்ட்டு வந்து மனசை வந்து மென்டல் அஃபெக்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ இதை பண்ணாங்கன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக அவன் தொங்கிடுவான். ஒன்று அவனே சூசைட் பண்ணிக்குவான், இல்லை அவனே ஏதாவது ஒன்று பண்ணிக்குவான். அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இது 2வது நிலை தான் வந்து டைரெக்டாக ஒருத்தனை அடிக்கணும் அப்படின்னும் போது அவனுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த கவுச்சி சம்மந்தப்பட்டது, ரத்த சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்து சம்மந்தப்பட்ட ஆளோட ஒரு வியர்வை படக்கூடிய பனியனோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு சம்மந்தப்பட்ட ஆளோட முடியை வச்சு இந்த மாதிரி பண்ணக்கூடியது அடுத்த ஸ்டேஜ். அது வந்து டைரெக்டாக ஆள் அடிக்கும். இது அடுத்த ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க செய்கிறது. இப்போ வந்து ஒரு பொண்ணு அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு சண்டை வந்து பிரிஞ்சு என் பொண்ணு என்கிட்டயே வரணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, சம்மந்தப்பட்டவங்க இப்போ எங்களை மாதிரி ஆளை தேடி வருவாங்க. என் பொண்ணு வந்து இன்னார் கூட போயிடுச்சு சாமி, எனக்கு வந்து என் பொண்ணு வாழை விட்டே வீட்டுக்கு வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அவன் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அப்படி வரவங்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுத்து அதுதான் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், கருத்து வேறுபாடு வர மாதிரி அவன் எது சொன்னாலும் இது சண்டை போடும், இல்லை இது எது சொன்னாலும் அவன் சண்டை போடுவான். இந்த மாதிரி கொண்டு வந்து அவங்களுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாமல் உன் கூட வாழ்கிறதுக்கு நான் எங்கள் அப்பா அம்மா கூட போகிறேன்டான்னு சொல்லிட்டு அது போயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் பண்ணி அவங்க கூட அனுப்பி விட்ருவோம். இப்போ அடுத்தவங்க பண்ணியிருக்காங்க, அதை எங்களுக்கு தடுத்து கொடுங்க சாமி, எங்கள் குடும்பம் வந்து இந்த மாதிரி நிம்மதி இல்லாமல் இருக்குன்னு. இப்போ அவங்க வர்றதுக்கு முன்னாடி இப்போ வந்து அவங்க அப்பா அம்மா நம்மளை மாதிரி வேறு யார்கிட்டயோ போயிருக்காங்கன்னு வைங்க, இந்த பொண்ணு என் வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்குது, என் புருஷன் என்னை விட்டு போயிடுவானோ பயமாக இருக்குது, எங்களை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு போட்ட கட்டை உடச்சி அடுத்து யாருமே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தடையான கட்டு போடாத மாதிரி ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் அவங்கள வந்து ஒன்றா சேர்த்து அவங்களுக்குள்ள, ஏன்னா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லவ் பண்ணி 2 பேரும் ஒருத்தவங்க புரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணாங்க. அப்படி கல்யாணம் பண்ணவங்களுக்குள்ளே எதுக்கு அடிக்கடி சண்டை வருது? ஸோ இவங்களுக்கு யாரோ பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த கட்டை உடைச்சோன்னாலே ஃபஸ்ட்டு இவங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை தீரும். அதுக்கப்புறம் இனிமேல் யாருமே அந்த பிரச்சனை பண்ணாத மாதிரி இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கட்டு போட்டு அவங்கள ஒற்றுமையாக்கி விட்டுரும். அதாவது கோவிலுக்கு போகிறதுன்றது வந்து மன அமைதி. இன்றைக்கி நான் இந்த கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் உட்காந்தேன்னா எல்லாத்தையும் மறந்து தன்னிலையை மறந்து தியான நிலையில் உட்கார்றது தான் கோயிலுக்கு போகிறது. ஸோ அதுக்காக கோயிலுக்கு போகலாம், மன அமைதிக்காக போகலாம். ஒரு சில விஷயங்கள் வந்து டிஃபால்ட்டாக கோயிலுக்கு போனால் நடக்கும். அம்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குமா, அந்த பிரச்சனையை காப்பாற்றி கொடுங்கம்மா, என் வீட்டில் ஒரே சண்டைம்மா அப்படின்னா கண்டிப்பாக, அதாவது ஒரு சிலை, அந்த சிலைக்கு கீழே நான் கொடுக்குறேன் பார்த்தீங்களா எந்திரம், அந்த மாதிரி அந்த தாய்க்கு ஒரு எந்திரம் வச்சு தான் சாமியை உட்கார வைப்பாங்க. ஸோ இந்த எந்திரம் ஒரு 50,000 பேருக்கு வேலை செய்யுதுன்னு வைங்க, ஆனால் நான் கொடுக்குற எந்திரம் உங்களுக்கு மட்டுமே வேலை செய்யும். ஸோ இது வந்து அதான் ஒரு அப்பத்தை வந்து 50 பேருக்கு பிரித்து கொடுக்குறதுக்கும் ஒரு அப்பத்தை ஒரே ஆளுக்கு கொடுக்குறதுக்கும் பசி உடனே தீரும்ல. ஸோ அதுதான் நம்ம பண்ணுறோம். அது நான் கொடுக்குற எந்திரம், நான் படிக்கிற மந்திரம், என்கிட்ட ஒருத்தவங்க வராங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் வரலாம். எந்த விஷயம், அதாவது இன்றைக்கி கணவன் மனைவி பிரச்சனை, காதல் பிரச்சனை, கடன் பிரச்சனை, கடனால் சாகக்கூடிய நிலைக்கு போனவங்களை கூட நம்ம வந்து காப்பாற்றிருக்கோம். கடன் பிரச்சனை, நல்லா பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து நடுவில் வந்து கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டியிருப்பாங்க. யாரோ ஒருத்தவங்க பிஸ்னஸில் இருந்தவங்களே வந்து ஒரு பகையான ஒரு விஷயமா பண்ணி நம்மள மாதிரி ஆளுங்கள்ட்ட ஒரு இது செஞ்சு அவங்க கம்பெனியில் வச்சுருப்பாங்க. இது இவங்களுக்கே தெரியாது. டெய்லி அதை தாண்டி போகும்போதும் வரும்போதும் பிஸ்னஸ் அவங்களுக்கு டோட்டல் ரோட்டில் படுத்துகிறோம். அந்த நிலைமைக்கு வந்தவங்களை கூட நம்ம வந்து பிஸ்னஸில் டெவலப் பண்ணி காப்பாற்றி கொடுக்குறோம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நீண்ட நாளாக வந்து மரண படுக்கையில் படுத்துருக்காங்க, அவங்கள கூட நம்ம காப்பாற்றி